Chai with Chitra. எப்படி இந்த அசோக் செல்வனோட அந்த படத்தை நினைச்சது? சார் அசோக் வந்து எனக்கு பொன்னொன்று கண்டேனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். பொன்னொன்று கண்டேன் ஃபர்ஸ்ட் எனக்கு யுவன் சார் தான் என்னை வந்து கால் பண்ணாரு. ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர். அவர் கோ ப்ரொடியூசர் 2 பேர் பண்ணாங்க. ஜியோவும் யுவன் சார். ஆமா. ஸோ எனக்கு கண்டனால் முதல் ரொம்ப பிடிக்கும் சார். பிரியா பிரியா. ஆமாம், பிரியா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு இந்த மாதிரி யுவன் சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அப்போ தான் பிரியா மேம்கிட்ட கேட்டேன். கேட்டோடனே எனக்கு நான் கொஞ்சம் யோசித்தேன் ஆக்சுவலாக. அது வந்து இது நம்ம ஏன்னா இது வரைக்கும் பண்ணது எல்லாம் இன்டென்ஸ் ரோல்ஸ், ராம்காம். இது பண்ணுறது ஓகே, பட் எனக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மேமை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணிட்டு அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் எஸ் சொல்லிட்டேன். அப்போ அந்த ரோல் வந்து ஆக்சுவலாக அசோக் வாஸ் ஆஃபர்ட் மை ரோல். அசோக் வந்து கூட்டத்தில் ஒருவன் ஒரு படம் வந்துச்சு, அசோக்கோட படம். அசோக் அந்த படம் பண்ணனால அசோக் என்ன சொல்லிட்டான்னா, இல்லை மேம் நான் இந்த ரோல் தான் பண்ணுறேன் அப்படின்னு, டாக்டர் ரோல் நான் பண்ணுறேன், இந்த ரோல் வந்து எனக்கு நான் ஆல்ரெடி கூட்டத்தில் ஒருவனில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி ஒரு ஷேடில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் அந்த ரோல் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மேம் இந்த ரோல் ஆஃபர் பண்ணாங்க. அண்ட் எனக்கு ஆஃபர் பண்ண ரோல் வந்து சாய். எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஆக்சுவலி. ஸோ நான் சொன்னேன், மேம் நான் அது வரைக்கும் ராம்காம் பண்ணதில்லை, பட் ஐ வுட் லைக் டு எக்ஸ்ப்ளோர் இட் அஸ் அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வி காட் இட் டு தட் ஃபிலிம். ஐ ஷேர் அ வெரி குட் ரேப் வித் அசோக் அதுலேருந்து, அந்த படத்துலேருந்து. அண்ட் எந்த ஒரு ஈகோ எதுவுமே இல்லை. ஒரு கூட ஆமாம், வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் டு மீ. அண்ட் வி லவ்ட் ஒர்க்கிங் தட் ஃபிலிம். ஏன்னா இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம் சார். ஒரு ஜாலியான ஒரு படம். அண்ட் ஹியூமர் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் லக்கிலி எனக்கு வந்து ஹியூமர் வரும்னு எனக்கு தெரியாது, பட் அந்த படத்தில் வந்து பண்ணும்போது இட் வாஸ் அப்ரிஷியேட்டட் வெரி வெல். அண்ட் எனக்கு ரீசெண்டாக கூட ராம் சார் வந்து 2 months பேக் அந்த ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது ஜியோ ஹாட் ஸ்டாரில் அந்த படம் டிஸ்பிளேல வந்திருக்கு. அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணார். பரவாயில்ல, ஹியூமர்லாம் புல் ஆஃப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்க அப்படின்னாரு. ஸோ அதுவே எனக்கு ஐ வாஸ் லைக், சார் நான் உங்கள் ரியாக்ஷனுக்காக நான் அப்பயே வெயிட் பண்ணேன், ஃபைனலாக பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டதே போதும் அப்படின்னாரு. ஸோ இட் வாஸ் குட் சார், இட் வாஸ் வெரி குட். அடுத்து வெப்பனில் சத்யராஜோட பண்ண எப்படி இருந்தோம் சார்? சத்யராஜ் சார் வந்து எனக்கு எப்படின்னா சார், அவர் படம் நான் நிறைய சின்ன வயசில் பார்த்துருக்கேன் சார். ஆக்சுவலாக எனக்கு வந்து அவரோட ஏதோ ஒரு அசோசியேஷன் நடக்கணும்னு இருந்தது ஏதோ ஒரு விதத்தில். இன்னொரு வேறு ப்ராஜெக்ட்லாம் வந்தது, பட் அது கன்வெர்ட் ஆகலை. ஸோ வெப்பன் வந்து சத்யராஜ் சாரோட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லும் போது, சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போது, அது ஐ வாஸ் லைக், ஃபஸ்ட்டு நான் கதை கேட்டோடனே சத்யராஜ் சார் இது பண்ணுறாருன்னு கேட்டேன். ஆமாம், அது ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, தென் ஐ வாஸ் லைக் ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டு நானும் ஐ வாஸ் லைக் ஓகே, வில் டூ இட்னு அப்படின்ட்டேன். எனக்கு என்னன்னா அந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் சார். ஆக்சுவலாக சத்யராஜ் சார் டேட் இருக்கனால சீக்கிரம் போயிட்டாங்க ஆக்சுவலி. அது அப்போ நான் கேட்டேன், சத்யராஜ் சார் டேட் இதை மிஸ் பண்ணால் சத்யராஜ் சார் டேட் மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு வி ரஷ்ட் இன்டு த ஷூட். ஆக்சுவலாக அந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஹீஸ் அ வெரி வெரி ஜாலி சார். ரொம்ப ரொம்ப கேஷுவல், ரொம்ப ஃபன் அண்ட் ரொம்ப லைட் ஹார்ட்டட். அண்ட் என்ன மனசில் தோன்றதோ அவ்வளோ ஓப்பனாக பேசிடுவார். அவர் வந்து ரொம்பலாம் யோசிக்க மாட்டார். ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக கேமரா அது இதெல்லாம் யோசிக்க மாட்டார். பயங்கரம். அண்ட் அவர் கோவப்படுறது கூட பார்த்துருக்கேன் செட்டில். அவர் அசிஸ்டண்ட்டை கோவப்படுறது கூட அதுவே க்யூட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலி. அதுவே கோவப்படுறாரா, உண்மையில கோவப்படுறாரா, அந்த மாதிரி தான் இருக்கும். நக்கலாக பேசிடுவார் சார் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த வெப்பன் அப்போ அந்த நிறையா ஸ்மோக்கு டஸ்ட்லாம் போட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ண வேண்டியது. அவர் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி பாகுபலிக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறையா இருந்தது. அப்போ டைரக்டர்கிட்ட வந்து யாராக இருந்தாலும் தே வில் ரியாக்ட்ல. அவர் வந்து ஸ்மோக்கு போடுறீங்க, டஸ்ட்டு போடுறீங்க, ஃபைட் வச்சிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, நான் இந்த ஏஜில் அதை பண்ணுறேன், பாகுபலிக்கு ஏதோ ராஜமௌழி அப்பவே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், இப்போவும் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட இப்போ பாருங்க, இப்போ ஷூட் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கேரளாவில் எங்கேமோ ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு இந்த கிளைமேக்ஸ் வாகமனில் ஷூட் பண்ணோம். இப்போ ஷூட் முடிச்சுட்டு நான் டைரெக்டாக இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் நான் வந்து ஐவி ஃப்ளூட் எடுத்துட்டு என்னோட லங்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நக்கெல்லாம் சிரிச்சுட்டே பேசிட்டாரு. ஆனால் எனக்கும் டைரக்டர் கோனுக்கு தெரியும், ஏங்க உள்ள பயங்கர டென்ஷனாக இருக்காரு போல இருக்கு, ஆனால் வெளியில் ரொம்ப அப்படியே கேஷுவலாக பேசிட்டு போகிறாரு அப்படின்னு டைரக்டர் கோன் சேயிங். ஸோ இட் வாஸ் வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக அவர் வந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து ரொம்ப, அதாவது எனக்கு இது வரலன்னா வரலன்னு சொல்லுவார். நான் ஆமாங்க நான் பீக்கில் இருந்தேன்,
இப்போ எனக்கு வந்து எனக்கு மார்க்கெட் பிடிச்சு நான் வந்து கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஹாப்பி. இவ்வளோதான் வந்திருக்குன்னா ஓகே. ம். அதாவது ஒரு 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 ஹைல போயிட்டு ஒரு லோவையும் வந்து பார்த்துட்டு அத நான் ஆமா எனக்கு இப்ப இத நான் என்ஜாய் பண்றேன். எனக்கு இப்ப வர்றது எல்லாமே வந்து போனஸ் தான். ம். ஒரு ஒரு நாளுமே போனஸ் தான் வசந்த் நான் பார்க்குறது. வாழ்றதே போனஸ். இதுல நம்மள கூப்பிட்டு நடிக்க கூப்பிடுறானுங்க. இவ்ளோ பெரிய சேலரி ஆஃபர் பண்றாங்க. அதுக்கு மேல என்ன தேவை இருக்கு? சூப்பர். அப்படின்னு அத வந்து ஒரு 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 அதையும் ஒரு பாசிட்டிவா பார்க்குற விஷயம் இருக்குல்ல சார். நெறைய பேர் இருந்தா அத வந்து நம்மளுக்கு இது நடந்துருச்சு. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சலிப்போட இருக்கான். அந்த ஃபீலிங்ஸே கிடையாது சார் அவருக்கு. இஸ் லைக் ஆல்வேஸ் இது இவ்ளோ நடக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு பர்சன். தட் இஸ் வெரி பாசிட்டிவ் அபௌட் இட். அந்த படத்த பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல வெற்றி படமா அமையும்னு எல்லாரும் எதிர்பார்த்த படம். ஆனா அது நிகழல. ஆமா சார். சார் எனக்கு அந்த படம் தான் சார் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஃபால். ம். அஸ் இன் லைக் ஃபால் அஸ் இன் நான் நெனச்சது நடக்கல. நடக்கல. எனக்கு அது ஷூட் போம்போதே நான் ப்ரொடியூசர கூப்பிட்டு சொன்னேன். ம். சார் இதுல வந்து கொஞ்சம் ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க் பண்ணா ஏன்னா டைரக்டர் இஸ் வெரி கேப்பபிள் சார். ம். அவரோட மேக்கிங்கா இருக்கட்டும், தி வே ஹஸ் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதின விதமா இருக்கட்டும், ஐ வாஸ் சோ கான்ஃபிடென்ட் ஆன் ஹிம். ம். ஐ ஜஸ்ட் கால்ட் அப் த ப்ரொடியூசர். செட் அப்பதான் அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ் எடுத்தோம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல்ல அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ் தான் எடுத்தோம். எடுத்து முடிச்சுட்டு நான் கூப்பிட்டு ப்ரொடியூசர்ட்ட நான் சொல்றேன் அந்த மாரி சார் டைரக்டர் ரொம்ப டேலண்டட். ம். நல்லா பண்றாப்ல. நீங்க கொஞ்சம் ப்ரீ புரொடக்ஷன் டைம் கொடுங்க. எனக்கு புரியுது சத்யராஜ் சார் டேட் இஷ்யூவா இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் வெரி பிஸி ஆர்டிஸ்ட். சத்யராஜ் சார் டேட்காக ஒரு படத்த நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ம். கிவ் சம் டைம் ஒரு டைம் கொடுங்க. ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணா எக்ஸ்ட்ராடினரியா வரதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. நவ் இட்ஸ் குட். பட் ஆனா இன்னும் அதுக்கான விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியா வரதுக்கான பொட்டன்ஷியல் நம்ம அப்படிதானே சார் சொல்ல முடியும் அதுதான். ப்ரொடியூசர்ட்ட. ஸோ அவர் வந்து அதை புரிஞ்சுக்கல. ப்ரொடியூசர் வாஸ் லைக் இல்ல எனக்கு வந்து சீக்கிரம் முடியணும். எனக்கு வந்து இந்த டேட்குள்ள நான் முடிக்கணும். அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லும்போது ஐ வாஸ் லைக் தே ஆர் நியூ ப்ரொடியூசர்ஸ். நம்மளால வந்து ஒரு பாயிண்ட் தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேல ஐ கான்ட் டெல் எனிதிங் டு தெம். அண்ட் அவங்களும் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுத்து தான் அந்த படம் பண்ணாங்க. பட் இட் வெண்ட் ஆன் ஓடிடி. இட் வாஸ் லைக் ஒரு 5-6 வீக்ஸ்ல அமேசான் பிரைம்ல டாப் 5ல இருந்தது சார். ஆக்சுவலா ம். பிரைம்ல ரொம்ப சூப்பரா போச்சு அந்த படம். அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் விச் ஐ வாசன்ட் ஃபீலிங் 100% சாட்டிஸ்ஃபைட் வாஸ் தட் ஃபிலிம். அண்ட் டியூரிங் த ஷூட்டிங் ப்ராசஸே நான் சொல்லிட்டேன். அதை வந்து பிகினிங்லேயே சொல்லிட்டேன். பட் அதான் அப்பதான் சினிமாவோட இன்னொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நம்ம கையில் இருக்கும்னு நினைப்போம் சில விஷயங்கள். பட் எல்லாமே நம்ம கையில் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணால் யோசிக்கலாம். ஆனால் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஈவன் நத்திங் கேன் பி டன் சார். ஆக்சுவலி எனக்கு வந்து ஏன்னா அது வரைக்குமே வாட் எவர் தட் ஐவ் டன் ஐ வாஸ் 100% சாட்டிஸ்ஃபைட். எனக்கு அது வந்து நான் எடுத்த டிசிஷன் அண்ட் நான் எடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எனக்கு வந்து பிரச்சனை. ஈவன் பொன்னொன்று கண்டின் வந்து எனக்கு தேட்டருக்கு வரணும்னு ஆசை சார். ஆக்சுவலி ஐ வாண்டட் டு கம் ஃபார் தேட்டர் பிகாஸ் ஐ நோ சில படங்கள் தேட்டர் வந்தால் அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ராம்சரா தான் சொன்னார் தேட்டருக்கு வந்திருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஜியோவோட கால் இட் வென்ட் டைரக்ட் ஓடிடி. ஸோ வி ஹேவ் டு அக்ரி டு இட். அதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஆமாம். ஸோ அப்போதான் புரிஞ்சது சினிமா பொறுத்த வரைக்கும் சார் அஸ் அன் ஆக்டராக நம்ம கையில் இருக்குன்னு நினைப்போம். பட் ஆனால் நம்ம கையில் இல்லை. எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்மளோட கையில் நம்ம அன்னைக்கு டே ஷூட்டை நம்ம ப்ராப்பராக நம்ம நடிச்சுட்டு வர்றது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. எஸ்பெஷலி வென் யூ ஆர் க்ரோயிங் ஆர்டிஸ்ட். அஃப்கோர்ஸ் வென் யூ பிகம் அ ஸ்டார் யூ கேன் கமாண்ட், யூ கேன் டூ எனிதிங், யூ கேன் ஆஸ்க் எனிதிங். எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் இருங்க, இது ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லலாம். பட் அஸ் அன் அப்கமிங் ஆக்டர் we have to be very careful in every project that we choose. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுமே நான் ஏன் இவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறேன், ஏன் இவ்வளோ நான் வந்து யோசிச்சு பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் நான் வந்து நரேட் பண்ணால் நீங்கள் ஈஸியாகவே யாருக்குமே எஸ் சொல்ல மாட்டீங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப டஃப் அப்படிலாம் சொல்லுவாங்க சார். ஆமாம் சார், எனக்கு ஒரு படமே இட் கிரியேட்ஸ் அ ட்ரஸ்ட், இட் கிரியேட்ஸ் அ பாண்ட் வித் அன் ஆடியன்ஸ். அது வந்து ரொம்ப முக்கியம் நான் பார்ப்பேன். ஆக்சுவலி அதுதான் ஆடியன்ஸ் திருப்பி தேட்டருக்கு வரானா நீங்க பண்ற படங்கள் தான் அந்த காரணம். நம்ம ஸ்டார் ஆயிட்டா வேற சார், they will come irrespective of whatever you are, whoever you are. But before you become a star, they come for you for என்ன படங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது எத்தனை படங்கள் அதுல நல்ல படங்கள் கொடுத்துருக்கீங்க. வெற்றி அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் வேற சார், அது வந்து அது வேற. பட் ஒரு நல்ல படங்கள் அந்த நல்ல படங்கள் கேட்டகரிக்குள்ள வரும்போது ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது சார். அப்போ அவன் அடுத்த படத்துக்கு வருவான். நான் அப்படிதான் சார் சசிகுமார் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிதான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து அயோத்தின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அப்புறம் சூரி சாரோட ஒரு கருடன் கொடுத்தாரு. ஸோ அவர் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் பண்ணார். பண்ணும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ள வரும்போது ஆடியன்ஸ் வில் கம் பிகாஸ் இட்ஸ் குட் கண்டென்ட் அண்ட் ஹி ஹஸ் டன் குட் கண்டென்ட்ஸ் ரீசென்ட்லி. ஸோ அதுதான் சார் புல்லிங் ஃபேக்டர் என்னை பொறுத்த வரைக்கும்.
அதிக அளவுல வந்து நீங்க படம் பண்ணாததுக்கு இது ஒரு காரணமா? இல்ல சார், எனக்கு பிடிச்ச மாரி படங்கள் நான் பிகினிங்ல இருந்தே ஐ வாஸ் வெரி செலக்டிவ் சார். தரமணிக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு தான் ராக்கி வந்தது. ம். அதுக்கப்புறம் அஸ்வின்ஸ் பொன்னுன்ற கண்டன் எல்லாம் கேம், ஜெயிலர் எவ்ரிதிங் ஹேப்பன்ட். பட் ஐ வாஸ் லைக் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு சார். இட் இஸ் லைக் காரணம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச மாரி அமையணும். அண்ட் அது கரெக்ட்டான படங்களா இருக்கணும். இத்தனை படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா ஒரு நடிகரா உங்கள எப்படி பார்க்குறாங்க? அவங்க வந்து ஷி இஸ் வெரி ஹேப்பி. அவங்களுக்கு வந்து என்னன்னா, இன்னும் வந்து இப்ப அடுத்த படம் இருக்குல்ல இந்திரா. இந்திரா வந்து நான் இந்திரா எக்ஸ்பெக்ட் பண்றதோட, அம்மா வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓ! ஏன்னா அந்த படம் பார்த்துட்டாங்க. ம். அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்னா, இந்த படமே வெளில வந்துட்டு எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும் அப்டின்னாங்க. அருமை. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னை கூப்பிட்டு அப்படி சொன்னாங்க ஆக்சுவலா. எந்த படத்துக்குமே அப்படி சொல்லல. நான் இன்ஃபாக்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி காமிச்சிடுவேன் சில படங்கள்லாம் அவங்க கிட்ட. பட் இந்த படம் பார்த்துட்டு, இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்றத விட அவங்க அதிகமா வெயிட் பண்றாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அம்மா வந்து ஷி இஸ் வாண்டிங் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு பெரிய சக்சஸ் அமையறதுக்கான ஒரு படம் இவனுக்கு வரணும். அது வந்து இந்திராக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த தருணத்துல அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்திரா வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆவணும்னு தான் இருக்கு. சூப்பர். எப்படி அமைஞ்சது இந்திரா? எனக்கு பர்சனலா சார், இப்ப நான் சொன்னேன்ல சார், எல்லா விஷயமே ஒரு படத்துல அமையறது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு. நம்ம கையில எதுவுமே இல்லன்னு சொன்னேன்ல. இந்திரா பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, என் கையில இல்ல. ஆனா பட் அமைஞ்சது. பட் ஆனா எல்லா விஷயமும், எல்லா பொருத்தமும் அது கரெக்ட்டா அமைஞ்சிருச்சு சார். அருமை. இதுவரைக்கும் நான் இந்திரா இஸ் மை 7த் ஃபிலிம். நான் பண்ண 6 படங்கள்லுமே எனக்கு இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஸ் எ டீமா எனக்கு இருந்ததில்ல. வெரி குட். ஒரு 2 டிபார்ட்மெண்ட் ஒரு எனக்கு டைரக்டருக்கு சிங்க் இருக்கும். புரொடியூசருக்கு சிங்க் இருக்காது. இப்ப எனக்கு டைரக்டருக்கு, புரொடியூசருக்கு சிங்க் இருக்கும். பட் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கு சிங்க் இருக்காது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு சிங்க் இருக்காது. கரெக்ட்டா பொசிஷன் பண்றதுல சிங்க் இருக்கு. Correct. ஏதோ ஒரு கார்டு மிஸ் ஒரு ஆயிட்டே இடத்துல இருக்கும். இடிக்கும். ஏதோ ஒரு கார்டு மிஸ் ஆயிட்டே இருக்கும் சார் ஆக்சுவலா. அது தாண்டி நம்ம ஒரு படத்த சக்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. இதுல எப்படின்னா ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் வித் எவ்ரிதிங். From the director, from the producer, now distributor, everything. The way they're positioning and marketing the film. அவங்க வந்து எல்லாமே மியூசிக்லேருந்து எவ்ரி டிபார்ட்மெண்ட், ஆர்டிஸ்ட், சுனில் சாராக இருக்கட்டும், இல்லை அனிகா, மேரின், எவ்ரி ஒன் ஹவ் டன் பிரில்லியன்ட். அண்ட் எனக்கு பர்சனலாக என்னன்னா, இந்திரா வந்து இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸாக இருக்கும் சார் தமிழ். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, படம் அந்த அளவுக்கு இட் ஹஸ் கம் அவுட் வெல். அண்ட் பார்த்தவங்க எனக்கு சொன்ன விஷயம், நான் ஃபீல் பண்ண விஷயம். அது சொல்லுவாங்க, சில படம் பண்ணிட்டு இருக்கும் போதே தெரியும். இந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிச்சு. முடியும் போது எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் சூப்பர் கான்ஃபிடென்ட். தட்ஸ் வை வி ஃபிக்ஸ்ட் ஆகஸ்ட் 22nd. இன்ஃபேக்ட் லைக் இந்த டேட் வரலாமா வேணாமான்னு ஒரு ஆசிலேஷன் இருந்தது. பட் ஃபைனலா வி டிசைடட் இந்த டேட் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. உங்க ரோலே இதுல கொஞ்சம் சேலஞ்சிங்கான ரோல். ஆமா சார். ஐ பிளே பிளைண்ட் அதுல காப் ஹூ டர்ன்ஸ் பிளைண்ட். ஸோ அது வந்து ஒரு ஆக்டரா நம்மளுக்கு வந்து இருக்கும்ல சார். ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம பிளைண்டா பண்ணணும்ட்டு. அது எல்லா ஹீரோஸுமே அவங்க கெரியர்ல ஒரு படம் அப்படி இருந்தது. எனக்கு அது ஃபார்ச்சுனேட் இனஃப் இட் ஜஸ்ட் ஹேப்பன் இந்திரால. அதுல ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ பிளைண்டா ஸ்டண்ட் சீக்வன்சஸ் பண்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. எப்பவுமே பிளைண்டா பண்ணும்போது நம்ம டைரக்டா ஐ டு ஐ பார்க்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கீப் 30 டிகிரி ஆர் 20 டிகிரி ஆர் ஈவன் க்ளோசஸ்ட் 15 டிகிரி வரைக்கும் வரலாம். டுவர்ட்ஸ் வேர் த சவுண்ட் இஸ் கமிங் ஃப்ரம் வேர் யூர் டாக்கிங். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த ரெஃபரன்ஸும் எடுக்கல. நான் அதை பிளைண்டா ப்ளே பண்றதுக்கு நான் வேற எந்த ரெஃபரன்ஸுமே நான் எடுக்கல சார். நான் வந்து குறிப்பிட்ட சொல்லப்போனால் நான் டைரக்டர், ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ரெஜின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் கிரியேட்டட் அ பர்ஃபார்மன்ஸ் தட் இஸ் ரியல். யூனிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை ரொம்ப ரியலிஸ்டிக்காக எட் அது தியேட்டருக்கும் அதை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சுனிலோட நடிச்சது எப்படி இருந்தது சார்? சுனில் சார் வந்து மோர் தென் 300 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு சார் தெலுங்குல. அவர் வந்து இந்த படம் வந்து நான் டிஸ்கஷன் போகும்போது ஃபர்ஸ்ட் சுனில் சார் கேரக்டருக்கு நான் ராம் சார் தான் வந்து இவர் சொன்னார், சபரீஷ் சொன்னார். ஸோ ராம் சார்கிட்ட போய் கேட்டோம். சார்கிட்ட கேட்டோம். சார் வந்து அப்போ 7 கடல் 7 மலை அந்த படம் ஷூட் இருந்தது. ஸோ டேட் கிளாஷ் இருந்தது. அப்புறம் ஜெயிலரில் சுனில் சார் இருந்ததுனால நான் த்ரோ பண்ணேன். இந்த மாதிரி சபரீஷ்ட சுனில் சார் பண்ணா எப்படிங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சுனில் சார் கான்டாக்டுங்க அப்படின்னு. அப்புறம் நான் கான்டாக்ட் வாங்கி கொடுத்தேன். தென் வி அப்ரோச் சுனில் சார். சுனில் சார் வந்து கதை கேட்டோன்னே இவ்வளோ 300 ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி கேரக்டர், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் என் லைஃப்பில் நான் பார்த்தது இல்லை. பட் இது வீட்டுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுடுவாங்க. பட் ஆனால் இதை நான் பண்ணியே ஆகணும், என்னை தவிர நீ யாருமே இதில் போடக்கூடாது அப்படின்னு டைரக்டர்கிட்ட சொல்லி அப்படிதான் சார் உள்ளே வந்தார் ஆக்சுவலாக. அண்ட் இப்போ கூட அவர் ரீசெண்டாக அந்த ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணும்போது
ராஜமௌழி சாரை மீட் பண்ணியிருக்காரு சார். அவர் ஆக்சுவலா மீட் பண்ணும்போது ராஜமௌழி சார் வந்து சுனில் சார்ட்ட கேட்டிருக்காரு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சுனில் அப்படின்னு கேட்கும்போது, சுனில் சார் வந்து இந்த மாதிரி இந்த படம் போயிட்டு இருக்கு, அந்த படம் போயிட்டு இருக்கு, ஒரு 10 படத்தோட அவுட்லைன் சொல்லியிருக்காரு. அவர் பண்ற படங்கள் தெலுங்கு, தமிழ் எல்லாம் சேர்த்து. இப்போ ராஜமௌழி சார் எல்லா ஸ்டோரி அவுட்லைன் கேட்டுட்டு, இந்திராவோட ஸ்டோரி லைன் கேட்டு, நீ இவ்வளோ ஸ்டோரி லைன் அவுட்லைன் சொன்ன, பட் எனக்கு அதெல்லாம் விட இந்திராவோட அவுட்லைன் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இது என்ன, யார் ஹீரோ என்ன அப்படின்னு ஜெயிலர்ல வசந்த், ஓ இந்த பையனா, ஓகே இது ரொம்ப சூப்பரா இருக்கு, படம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லு அப்படின்னு ராஜமௌழி சார் வாஸ் மோர் கியூரியஸ் அபவுட் டு நோ அபவுட் திஸ் ஃபிலிம் அவுட் ஆஃப் ஹியரிங் த அவுட்லைன் கேட்டுட்டு. ஸோ அது வந்து சுனில் சார் சொன்னாரு, தட் இஸ் அ பிக் திங். அவர் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அதை வந்து ஃபாலோ பண்றாரு அப்படின்ட்டு. சுனிலுடைய வளர்ச்சியே வித்தியாசமானது. ஆமா காமெடி சார். நான் ஸ்டார்ட் பண்ணி ஹீரோவாகி ஹீரோவாய் இன்னைக்கு இவ்வளோ பிராண்டட் வில்லனா திருப்பி ஆமா திருப்பி வில்லன், ஆமா நீங்க கேரக்டர் ரோல் போய் திருப்பி வில்லனா இருந்து புஷ்பால ஸ்டார்ட் ஆகி இப்போ அவரு இஸ் ஃபினாமினல் சார். கலாபவன் மணி சாரோட அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குல்ல சார், அது வந்து இந்த கேரக்டரைசேஷன்ல கொண்டு வந்திருக்காரு சார். அவர் வந்து ஒர்க் பண்றாரு சார் பயங்கரமா. அந்த சார்லி சாப்ளின் இங்க இங்க அங்கன்னு 2-3 விஷயங்கள் வச்சுட்டு ஒரு கேரக்டர் வந்து, ஆனா ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எது லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்றாங்க சார். அது சுனில் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்கிறது வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். அண்ட் எனக்குமே வந்து ஒர்க் பண்ற நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார், ரஜினி சார் தான் ரொம்ப ஹம்பிள் இருக்கிறதுலே, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் அந்த இடத்துல. பட் சுனில் சார் வந்து அதோட ஒரு ஸ்டெப் ரொம்ப ஹம்பிளா இருக்காரு சார். ஆக்சுவலா அவர் வந்து நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை யாருமே. இன்ஃபேக்ட் அதான் சொல்றேன் சார், போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க சிட்டி ஃபுல்லா, ஏன் போஸ்டரும் அவர் போஸ்டரும். அது இவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, வசந்த் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உன்னோட இந்த போஸ்டர் ஷேர் பண்றதுக்கு, நம்ம போஸ்டர் தான் சிட்டி ஃபுல்லா நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. சார் அவர் கால் பண்ணி இதை சொல்ற அவசியமே இல்லை சார். ஆக்சுவலா நான் சொன்னேன் சார், எனக்கு தான் சார் பெருமை அந்த போஸ்டர்ல நான் உங்களோட ஷேர் பண்றேன், நான் பண்ணிருக்க வேண்டிய இது வந்து அவர் ஆமா நான் சொல்லியிருந்திருக்கணும் அவருக்கு. அண்ட் அவர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு சார். அவரு ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. அவர் வந்து நீங்க வந்து ஃப்ளைட்ல போனாலும் சார், நீங்க வந்து ஃப்ரண்ட் ரோலாம் கேட்க மாட்டாரு, சைடு ரோல கொடுங்க, விண்டோ சீட் கொடுங்க, எதுவுமே அவ்வளோ. இப்போவும் கிரீன் பார்க்ல தான் தங்குவார், ஒரு சாதாரண ரூம்ல தான் கொடுப்பாரு. அப்போ கேட்பாரு, நான் என்ன வசந்த் ஒரு 5 மணி நேரம் தங்க போறேன், எனக்கு எதுக்கு சூட் ரூம், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, நான் இங்கே கம்ஃபர்டபுள், எனக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. முன்னாடி ஆமா இதுவும் சொன்னாரு, நான் நிறைய பிராண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த இதுவும் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு எனக்கு சுத்தமா. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், இவர மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து திருப்பி தமிழ்ல வந்து அவர் பண்றார். தெலுங்கு அதான் இவ்வளவு காலம் தெலுங்குல இருந்தாரு, இப்போ தமிழ் வந்து பண்றதே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கிஃப்ட் தான். படத்தினுடைய டேரக்டருக்கு இதான் முதல் படம் சபரீஷுக்கு. ஸோ சபரீஷ் வந்து அதான் சொல்றேன், எனக்கு எப்படி என்னோட டெபியூ டைரக்டர் சார். என்னோட டெபியூ டைரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணது அருண் மாதேஸ்வரன் கூட அதான் முதல் படம். அருண் மாதேஸ்வரன், தருண் தேஜா, அஸ்வின்ஸ் அண்ட் சபரீஷ் நந்தா ஃப்ரம் இந்திரா. இந்த 3 டேரக்டர்ஸ் தான் சார் என்னோட நான் பண்ண 7 படங்கள்ல ஒர்க் பண்ண 3மே டெபியூ டைரக்டர்ஸ் தான். இந்த 3 டைரக்டர்ஸுமே ஒருத்தங்க ஒரு டேலண்ட், ஒருத்தங்களுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கில் இருக்கு. அண்ட் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் அவங்களோட டெபியூ ஃபிலிம்ஸ் வந்து என்கிட்ட கிடைச்சது, நான் அவங்களோட ஒர்க் பண்ணது. அப்படி நான் சபரீஷ் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அருண் மாதேஸ்வரன் எந்த அளவுக்கு வந்து ஒரு இப்போ தனுஷ் சாரை வச்சு கேப்டன் மில்லர் பண்ணிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு டைரக்டரா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, அந்த அளவுக்கான எல்லா பொட்டென்ஷியலுமே சபரீஷ்க்கு இருக்கு. சூப்பர். இட் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் மாதிரியே செட்டில் தெரில, அவ்வளோ கமாண்ட் இருக்கு. அண்ட் ரிலீஸ் வரைக்குமே அந்த போஸ்டர் டிசைனாக இருக்கட்டும், அந்த ட்ரெய்லர் கட்டாக இருக்கட்டும், அவரோட இன்வால்மெண்ட் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து படத்துக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு குறையல. நான் ஒரு நாளுமே போஸ்டர் பார்க்குறேன், 5 days to go, 4 days to go, 3 days to go, அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது உட்காந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க சார் பேக் எண்டில். அண்ட் சபரீஷ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் சார் இல் ஷோலி பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கு சார். அவர் கரெக்டாக பண்ணாருன்னா இல் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டது. இட்ஸ் அ ப்ளஷர் சார். நானும் உங்கள் இன்டர்வியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் நாலேஜோட இங்கே உட்காந்து பேசுகிறது வந்து எனக்கு அது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நானுமே ஐ ஃபீல் பிளஸ் சார். அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.